அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக சைக்காலஜி மாடல் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாடல் டெஸ்ட் நம்பர் 7. ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் 6 மாடல் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த வழியோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வீடியோஸ் வந்து பாருங்கள் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது. கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம்மொழியிலிருந்து உருவானது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரஷ்யா. ஆப்ஷன் சி ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 152. ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகை கற்றல்? ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் 4 அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகை கற்றல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உட்காட்சி வழி கற்றல். ஆப்ஷன் ஏ உட்காட்சி வழி கற்றல். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 153. கீழ்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா? கீழ்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தீர்வு காணல். ஆப்ஷன் டி தீர்வு காணல். அடுத்து கொஷின் நம்பர் 154. கற்றல் என்பது 1. நடத்தையில் ஏற்படும் மாற்றம். 2. தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. 3. புதிய அணுகுமுறையில் செயல்களை செய்வது. இதற்கான சரியான விடை 1 மற்றும் 2. 1 மற்றும் 2. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஸோ நடத்தையில் கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம், தேவை மற்றும் குறிக்கோள் உடையது. அடுத்து கொஷின் நம்பர் 155. சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகை எது? சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் 5ஆம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது. இத்தகைய கற்றல் வகை டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொருள் உணர்ந்து கற்றல். ஆப்ஷன் ஏ பொருள் உணர்ந்து கற்றல். அடுத்த கொஷின் நம்பர் 156. ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம். ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறியீடுகளை கற்பதால். ஆப்ஷன் பி குறியீடுகளை கற்பதால். அடுத்த கொஷின் நம்பர் 157. வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவனப்பண்பிற்கு எடுத்துக்காட்டு? வானொலியிலிருந்து வரும் இசை, தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவனப்பண்பிற்கு எடுத்துக்காட்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தேர்ந்தெடுக்கும் கவனம். ஆப்ஷன் சி தேர்ந்தெடுக்கும் கவனம். அடுத்து கொஷின் நம்பர் 158. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனையின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6. ஆப்ஷன் பி 6. அடுத்து கொஷின் நம்பர் 159. கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இஸ் ராங். கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? ஆப்ஷன் சி இஸ் ராங். பருப்பொருள் நிலை அனிமிசம். அப்போ மற்ற 3ம் கரெக்டு. அப்போ புலநீக்க நிலை தொடர் நடத்தை மாற்றம், செயலுக்கு முற்பட்ட நிலை தன்மய நிலை, கருத்தியல் நிலை முடிவெடுக்கும் திறன். இது 3ம் கரெக்டான இணை. ஆப்ஷன் சி மட்டும் தவறான இணை. அடுத்த கொஷின் நம்பர் 160. மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள், ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள், ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு? இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் ஏ ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துவது. ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துவது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 161. தஸ்டைனின் கருத்துப்படி நுண்ணறிவு. தஸ்டைனின் கருத்துப்படி நுண்ணறிவு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். தஸ்டைனின் கருத்துப்படி நுண்ணறிவு 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 162. நட்பை நிர்ணயிக்காத காரணி. நட்பை நிர்ணயிக்காத காரணி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வயது. ஆப்ஷன் ஏ வயது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 163. மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கற்றல். ஆப்ஷன் பி கற்றல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 164. குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது, அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்த கூற்றை கூறியது யார்? குழந்தையினுடைய கொஸ்டின் நம்பர் 164. குழந்தையினுடைய கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது, அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது. இந்த கூற்றை கூறியது யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எரிக்சன். ஆப்ஷன் பி எரிக்சன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 165. பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதில் இருந்து தாங்கள் அறிவது யாது? பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையில் இருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது. இதிலிருந்து தாங்கள் அறிவது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தனக்கென எவ்வித வெகுமானத்தையும் எதிர்பாராது பிறருக்கு நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுதல். தனக்கென எவ்வித வெகுமானத்தையும் எதிர்பாராது பிறருக்கு நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுதல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 166. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கருத்தியல் நிலை 13 வயதிற்கு மேல். இது மட்டும் சரியாக பொருத்தப்படலை. அப்போ மற்ற 3 வந்து பிறகு சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. செயலுக்கு முற்பட்ட நிலை 2 to 7 years. இது வந்து 2 to 7 years. இது தப்பு. 2007 2 to 7 years. புலனியக்க நிலை 0 to 2 years. அடுத்து பருப்பொருள் நிலை 7 to 11 years. அப்போ 7 ஒரு ஐஃபன் போட்டு 11 years. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 167. கீழ்கண்ட எந்த கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? கீழ்கண்ட எந்த கோட்பாட்டுடன் தலைகீழ் கற்பித்தல் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி கோட்பாடு. ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி கோட்பாடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 168. ரகு எப்பொழுதும் சாலை விதியை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீ அறிவது யாது? ரகு எப்பொழுதும் சாலை விதியை பின்பற்றுவார். இதிலிருந்து ரகுவை பற்றி நீ அறிவது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி விதிகளுக்கு கீழ்ப்படிதல். ஆப்ஷன் டி விதிகளுக்கு கீழ்ப்படிதல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 169. பாம்பை கண்ட பொழுது ரவி வேகமாக ஓடி தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன். பாம்பை கண்ட பொழுது ரவி வேகமாக ஓடி தப்பினான். இந்த அவசர காலத்தில் அவனுக்கு உதவிய ஹார்மோன் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அட்ரினலின். ஆப்ஷன் சி அட்ரினலின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 170. தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை என்கிறோம். தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும்
தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை டேஷ் என்கிறோம். இந்த இடத்துல டேஷ் வரணும். டேஷ் என்கிறோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அறிதல் திறன் என்கிறோம். அறிதல் திறன் என்கிறோம். தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை அறிதல் திறன் என்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 171. கீழ்கண்டவற்றுள் மாணவர்களிடம் பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது. கீழ்கண்டவற்றுள் மாணவர்களிடம் பாடப்புத்தகம் மற்றும் விரிவுரை மூலம் புகுத்த முடியாதது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஒழுக்க கல்வி. ஆப்ஷன் பி, ஒழுக்க கல்வி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 172. சரியான விடையை கண்டுபிடிக்கவும். கூற்று ஏ, குடும்பம் முதன்மை குழுவிற்கு உதாரணமாகும். கூற்று ஏ, குடும்பம் முதன்மை குழுவிற்கு ஒரு உதாரணமாகும். கூற்று பி, குடும்பம் ஒரு சமூக அலகாக நெருக்கமானதாகவும் இணக்கமானதாகவும் உள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 173. கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு டேஷ் உதவுகிறது. கல்வி உளவியல் பற்றிய அறிவானது கற்பவர்களுக்கு டேஷ் உதவுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தன்னை பற்றி அறிய உதவுகிறது. ஆப்ஷன் ஏ, தன்னை பற்றி அறிய உதவுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 174. கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது டேஷ். கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது டேஷ். இதற்கான சரியான விடை கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது ஏ, ஒருங்கிணைப்பாளர், பி, மதிப்பீட்டாளர், சி, இடைவினை ஆற்றுபவர், டி, விமர்சகர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பி, சி, டி. அப்போது ஒருங்கிணைப்பாளர் மட்டும் கிடையாது, மற்ற மூன்றுமே பண்ணாக்கா கற்றல் மைய அணுகுமுறையில் கற்பவரின் பணிகளாக கூறப்படுவது. மதிப்பீட்டாளராக இருப்பார், இடைவினை ஆற்றுபவராக இருப்பவர், விமர்சகராகவும் இருப்பார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 175. தொடக்க நிலையில் பள்ளி குழந்தை தனது சக மாணவனை ஆற்றுப்படுத்த முயற்சித்து தோல்வியுற்றதினால் அதனுடைய பதற்றத்தை அதிகரித்தது. இது எதை தெரிவிக்கிறது? தொடக்க நிலை பள்ளி குழந்தை தனது சக மாணவனை ஆற்றுப்படுத்த முயற்சித்து தோல்வியுற்றதினால் அதனுடைய பதற்றத்தை அதிகரித்தது. இது எதை தெரிவிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பிறர் நிலையில் இருந்து தன்னை அறிதல், பரிவு பாராட்ட வழி நடத்துவதில்லை. பிறர் நிலையில் இருந்து தன்னை அறிதல், பரிவு பாராட்ட வழி நடத்துவதில்லை. ஸோ அடுத்த மாடல் டெஸ்ட் 8 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.